எல்லா உயிரையும் எடுக்கிற யமதர்மனோட உயிர் இங்கே தாங்க போச்சு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வடக்கில் உள்ள காசி உத்தரகாசிக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கு வாழ்ந்த ஒரு ரிஷி ஒரு தவம் புரிந்து சிவனிடம் ஒரு குழந்தை வரம் கேட்கிறார். அப்போ சிவன் அவருக்கு 12 வருடம் மட்டுமே வாழ்ற ஒரு ஆற்றல் மிக்க குழந்தை வேணுமா, இல்லை 100 வருடம் வாழ்ற ஒரு அரக்கன் குணம் கொண்ட குழந்தை வேணுமான்னு கேட்கிறாரு. அப்போ அந்த ரிஷி எனக்கு 12 வருடம் வாழ்ற குழந்தை போதும்னு சொல்றாரு. இந்த குழந்தை பேர் தான் மார்க்கண்டேயா. இந்த குழந்தை சிறு வயதில் இருந்து சிவன் மேல ஒரு பேரன்பு கொண்டு வளர்ந்து வருது. தனது 12வது வருஷம் வர்றப்பதான் தனது அப்பா அம்மா மூலமா தெரிஞ்சுக்கிறது இந்த குழந்தைக்கு தனது ஆயுள் முடிய போகுது அப்படின்னு. அங்க உள்ள ஒரு ஆற்றங்கரையில மார்க்கண்டே சிவனை மண்ணில் செஞ்சு வழிபடுறான். அங்க வந்த யமதர்மர் தன்னோட பாசக்கையை எடுத்து வீசும்போது மார்க்கண்டே அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறார். அப்போ சிவன் அங்க காட்சி அளித்து யமதர்மரை தன்னோட திரிசூலத்தால வதம் செய்ததாக சொல்றாங்க. அதன் பின்ன மார்க்கண்டேக்கு நீண்ட ஆயுளோட வாழ்வாய் அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம யமதர்மர் இல்லைன்னா இந்த பூமியில நடுநிலை தவறுகள் என்று உணர்ந்து யமதர்மருக்கு மீண்டும் உயிர் மீட்டு கொடுக்குறாரு சிவபெருமான். இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு 19 அடியில திரிசூலம் இருக்குங்க. அப்புறம் ஈவினிங் டயத்துல இங்க ஆர்த்தியும் எடுக்கிறாங்க. ஸோ சார்ஜ் நேரத்தில் வர்றவங்க இந்த உத்தரகாசி கோயிலை யூஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.